இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபிபி வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 35,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2024, அதாவது அடுத்த மாதம் 9ஆம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ கேஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐபிபிபி பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கேரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதிலே டவுன்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோடு பண்ணி படித்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேக்கன்சி ஸ்கேல் 5, 6, 7 இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களே பேசிக்கு ரெகுலர் பேசிக்லேருந்து உங்களே ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20/7/2024 10 AM ஓப்பன் ஆகிருக்கு. 9/8/2024 10, அதாவது 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன போஸ்ட்டு அப்படின்றது இங்கே எலிஜிபிள் கேட்டகரியில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2024 வரைக்கும் உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் இருக்கணும். எம்எம்ஜிஎஸ் சீனியர் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 26 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் வந்து 32 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஜென்ரல் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா 38 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2024 இதுக்குள்ளே தான் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாபு எங்கெங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸில் வந்து ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஜென்ரலுக்காக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி ரெகுலரில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்காக ஐடியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி ரெகுலர், அதாவது சீனியர் மேனேஜர் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு வேக்கன்சி இருக்குது. ப்ராடக்ட் ரெகுலர் ப்ராடக்ட் சீனியர் மேனேஜருக்காக 3 வேக்கன்சி இருக்குது. இன்டர்னல் ஆடிட்ஸ்க்காக ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆப்ரேட்டருக்காக ரெகுலர் ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து டிஜிஎம் ஃபினான்ஸ், ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ், சிஎஃப்ஓ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் படித்தே ஆகணும். இதில் வந்து அக்கௌண்டன்ட் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாவே போதும். அது மட்டும் இல்லாமல் சிஎஃப்ஏ சர்டிஃபிகேஷன், சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் 15 வயசு வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மட்டும் 15 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்ற ஜாபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎம் ப்ரோக்ராம் விண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிஇ, பிடெக், எம்சிஏ, போஸ்ட் கிராஜுவேட், ஐடிஐ மேனேஜ்மெண்ட் இது படிச்சிருந்தாவே போதும். 5 இயர்லேருந்து 12 இயர் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். அதாவது 5 இயர்லேருந்து உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பிஇ, பிடெக்கு படிச்சிருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா நோட்டில் பாருங்கள் பிடெக் வித் ஐடிஐ கம்ப்யூட்டர் சயின்ஸு நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்கு வந்து மேனேஜர் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக், பிஇ எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன்
டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி, எலக்ட்ரானிக், ஃபிசிக்கல்ஸ் இந்த மாதிரி இருந்தாவே நீங்கள் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 6 இயர் மேக்ஸிமம் 6 இயராவது இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட், அதாவது சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தா பிஎஸ்சி எலக்ட்ரானிக் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட்டு சீனியர் மேனேஜர் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எனி கிராஜுவேட் இருந்தாலே போதும். எம்பிஏ நீங்கள் படிச்சிருந்தவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆப்ரேட்டர், ஏடிஎம்மில் வந்து ஏடிஎம் ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு சிஏஐஐபி இது நீங்கள் படிச்சிருந்தா போதும். இல்லைனா எனி டிசிப்ளின் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. 2 இயர் இருந்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிகிரி, பிஜி, டிப்ளமோ, பிஜி டிகிரி இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரில் வந்து 60% உங்களுக்கு ஆஃபர், அதாவது அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சிசிபி அண்ட் ஏஇபி இதிலெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ ஷார்ட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த ஏஜ் இல்லாமல் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ₹150 அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நான் ரிஃபண்டபிள் தான். ஆல் அதர் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ₹750 நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அடுத்தது வந்து பிடபிள்யூடி ஓபிசி வந்து 13 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து பிடபிள்யூடி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இயர் ரிலாக்ஸேஷனும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8 ஷெட்யூல்டு இருக்குது. 8லேருந்து 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான இதுக்கு மொத்த ஜாபுக்கான சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ₹1,56,500 உங்களுக்கு ₹93,960 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டார்டிங் தான். சரிங்களா? ஹெச்ஆர் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு முதலே சொல்லிட்டாங்க. இந்த ஜாபு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொக்கிஷமாகன்னு சொல்லலாம். இது வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் கிடைக்கும். சரிங்களா? சேலரி அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிபி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் ரிசீவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் என்கேஜ்மெண்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணோம், 20/7/2024 9/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதுலேயும் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே அசிஸ்டண்ட், அதாவது இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி இருக்கும், டியூரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ மட்டும் தான். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். குரூப் டிஸ்கஷன் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.